வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ்பிசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அசைவம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டில் விளக்கேற்றலாமா, பூஜை செய்யலாமா, அதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ வந்துட்டு முட்டை அசைவமானா முட்டை அசைவம் தாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால், ஒரு சிலர் பாருங்கள், முட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு சாயங்கால டைமில் விளக்கேற்றிடுவாங்க. பகல் நான் முட்டை சாப்பிட்டுட்டு சாயங்காலம் விளக்கேற்றிடுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிட்றாங்க இல்லையா, சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி சாமி கும்பிட்றது, விளக்கேற்றுறது, சாயங்கால டைமில் நம்ம வீட்டில் பொதுவாகவே விளக்கேற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இது மாதிரிலாம் செய்யலாமா அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக செய்யக்கூடாதுங்க. அப்படி செய்யக்கூடிய விஷயம் ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதப்படுதுங்க. நீங்கள் அந்த விளக்கேற்ற அன்றைக்கி நீங்கள் விளக்கேற்றாமல் தவிர்த்துறது கூட நல்லது தான். ஆனால் இந்த அசைவம் சாப்பிட்டுட்டு போய் விளக்கேற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவுமே இல்லைங்க. சரி, நீங்கள் இப்போ அசைவம் சாப்பிட்டுட்டீங்க. தினமுமே காலையிலே மாலையிலேயே நீங்கள் விளக்கேற்றி உங்களுக்கு பழக்கம் இருக்குது. விளக்கேற்றலனா மனசே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? சட்டுன்னு போங்க, சட்டுன்னு ஒரு குளியலை போட்டு வந்துடுங்க. தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு உடம்பு மட்டுமாச்சும் நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. அப்போ இந்த நீங்கள் தலைக்கு தண்ணி தெளிக்கிறீங்க இல்லையா, அது கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி கலந்து அந்த தண்ணி தலையில் தெளிச்சிட்டு உடம்பு மட்டுமாச்சும் குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு தலையோடையே குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் விளக்கேற்றாமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, அந்த அசைவம் சாப்பிட்டுட்டு தான் சாமி எனக்கு விளக்கேற்று அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. அசைவம் சாப்பிட்டுட்டு நம்ம சாமி பக்கத்தில் போகாமல் இருக்கிறது தாங்க நல்லது. அன்றைக்கி நீங்கள் சாமி அலமாரியை திறக்காமல் இருக்க தான் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அசைவம் சமைக்கிறீங்களா, அப்போ உங்கள் பூஜை அறை கதவையோ இல்லை சாமி அலமாரிக்குன்னு ஒரு கதவு இருக்கும் இல்லையா, அல்லது ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அதை மூடி வச்சுட்டு தாங்க நீங்கள் சமைக்கணும். திறந்து வச்சுட்டு, ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி அலமாரியில் விளக்கெரிஞ்சிட்டு இருக்கும். பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒரு அசைவ வாடையாக இருக்கும், சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கதவை திறந்து சாமி ரூம் கதவை திறந்துட்டுருக்கோம், விளக்கெரிஞ்சிட்டு இருக்கும், அசைவம் சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி எங்கேருந்து வரும்னு சொல்கிறீங்க? ஒரு சில இந்த மாதிரி சுட்சுமமான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. அதனால் பாருங்கள், நீங்கள் அசைவம் சமைக்கிறீங்களா, அந்த பூஜை அறையை பூட்டி வச்சுறது ரொம்ப நல்லதுங்க. விளக்கை நிறைவேற்றிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, விளக்கை நிறைவேற்றிட்டு நீங்கள் பூஜை அறையை அடைச்சி வச்சுட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் பூஜை அறை பக்கம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பூஜை அறையை திறக்கிறது, உள்ளே போயிட்டு ஏதாச்சும் பண்ணுறது, அந்த விஷயம்லாம் செய்யவே செய்யுங்க. அடுத்து நீங்கள் குளிச்சுட்டு தாங்க பூஜை அறைக்குள்ளேயே போகணும். உங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தலை குளிச்சுறது நல்லது. அப்படி முடியலைங்க, எனக்கு அடிக்கடி தலைவலி வருது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னா தலையில் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு உடம்பு மட்டுமாச்சும் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றலாம், எல்லாமே செய்யலாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அசைவம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கும் போகக்கூடாது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பூஜை அறையில விளக்கேற்றக்கூடாது. பூஜை அறையில் எந்த ஒரு பொருளுமே தொடக்கூடாதுங்க. அது மிகப்பெரிய பாவங்க.